ஹாய், என்பிஎம் பைக் சர்வீஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பஜாஜ் சிடி ஹண்ட்ரட்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வண்டியில பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயில் சீல் ஒரு சைடு போச்சு, ஒரு சைடு நல்லா இருக்கு. நம்ம ஒரு சைடு மட்டும் மாத்திக்கலாம்னு நினைக்காதீங்க, அது வேணாம், நல்லா இருக்காது. ரெண்டு சைடு ஃபோர்க் ஆயில் சீல் மாத்திக்கங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. ஹெட்லைட் வந்து அடிக்கடி பீஸ் போகுதா, ஹெட்லைட் அடிக்கடி பீஸ் போகுதுன்னா வண்டியில ரெகுலேட்டர் பிரச்சனையா இருக்கும். அது ரெகுலேட்டர் பிரச்சனையா இருந்தால் ஹெட்லைட் பல்ப் அடிக்கடி பீஸ் போகும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வண்டியில வந்து சைடு ஸ்டாண்ட் போடும்போது பெட்ரோல் ஒழுகுதுன்னு சொல்றாங்க, அதாவது ஓவர் பிளே ஆகுதுன்னு சொல்றாங்க. அது நம்ம பார்க்கும்போது இன்னும் சைடு ஸ்டாண்ட் வந்து ரொம்ப படுத்த மாதிரி இருக்கும், இல்லாட்டி சைடு ஸ்டாண்ட் வந்து இந்த இடத்துக்கு புட்ரஸ் கார்டு தேஞ்சு ரொம்ப முன்னாடி வந்த மாதிரி இருக்கும். இதனால வண்டி சைடு ஸ்டாண்ட் ஓட்டு ரொம்ப ரொம்ப சாஞ்ச மாதிரி இருக்கும்போது பெட்ரோல் ஓவர் பிளே ஆகும். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, சைன் வந்து நம்ம ரன்னிங்ல போகும்போது சைன்ல வந்து தரன்னு சத்தம் கேட்கும். அது வந்து பாத்தீங்கன்னா செயின் ஒரு பக்கம் டைட்டா இருக்கு, ஒரு பக்கம் லூஸா இருக்கு. அந்த பிரச்சனை இருந்தா தான் செயின் வந்து நம்ம ரன்னிங்ல போகும்போது இந்த சரத்தரன்னு சத்தம் கேட்கறது காரணம். அந்த ஒரு பக்கம் டைட்டா இருக்கு, ஒரு பக்கம் லூஸா இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்ப்ராக்கெட் மாத்தி விட்டுருங்க. அப்புறம் வண்டி நம்ம ரன்னிங்ல போகும்போது பார்க்கும்போது வண்டி வந்து சுண்டி போற மாதிரி இருக்கு. நீங்க வந்து எங்கிட்ட சொன்ன கஸ்டமர் இந்த செயின் பிரச்சனைனால வந்த பிரச்சனை எல்லாமே கார்பரேட்டர் அடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்ன கார்பரேட்டர் பிரச்சனை இல்லைங்க, வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ஸ்ப்ராக்கெட் தான் பிரச்சனை, அதை மாத்தினா சரியா இருக்குன்னு சொன்னேன். மாத்தி கொடுத்தா இப்ப நல்லா இருக்குங்க அப்படின்ட்டாங்க 2-3 கஸ்டமர் சொன்னாங்க. இப்போ உங்க வண்டியில வந்து பாத்தீங்கன்னா செயின் லூஸ் ஆயிடுச்சு. செயின் லூஸ் ஆச்சுன்னா நீங்க செயின் வந்து டைட் பண்றதுக்காக ஒர்க் ஷாப் போறீங்க. உங்க ஒர்க் ஷாப் போகும்போது அந்த சைடு ஸ்ப்ராக்கெட் போல்ட் லூஸ் பண்ணணும், அந்த சைடு வீல் நட்டு லூஸ் பண்ணணும். ரெண்டு சைடு கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணா தான் செயின் நேரா இருக்கும். இந்த பிரச்சனைனாலும் கூட செயின் சீக்கிரம் டயருக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சைடு வாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமர் ரன்னிங்ல ஒரு 60-50 போயிட்டு இருக்கும்போது இந்த புட்ரஸ்ல வந்து கால் வச்சா வைப்ரேஷன் ஆகுதுன்னு சொன்னாரு. சரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்ஜின் பெட் போல்ட் எல்லாமே லூஸா இருக்கு. இன்ஜின் பெட் போல்ட் லூஸா இருந்தா வண்டி ஃபுல்லாமே வைப்ரேஷன் ஆகும். அந்த மாதிரி வைப்ரேஷன் ஆகும்போது வண்டி ஓட்டுறக்கே பிடிக்காது. இன்ஜின் பெட் போல்ட் எல்லாமே டைட் பண்ணோம்னா வண்டி ஓட்ட கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு. அடுத்து என்ன நம்ம பாத்தீங்கன்னா, அவங்க வண்டியில வந்து கஸ்டமர் பாத்தீங்கன்னா எல்இ லைட் மாட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. சைட்ல அந்த கலர் லைட் அப்படி இப்படின்னு மாட்டுவாங்க. அப்படி மாட்டுறங்கிற சாக்காட்டுல அவங்க ஒயர் கனெக்ஷன் எல்லாம் மாத்தி கொடுத்து ஏகப்பட்ட வண்டியில வந்து ஒயர் வந்து கறி போய் கிடக்கு. அந்த மாதிரி வண்டி எங்கிட்ட 2 நிக்குது. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் ஷாப் போட்டு பாத்துக்கோங்க, அதான் நல்லது. ஓகேங்களா? இந்த மாதிரி வண்டியில சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்க வண்டியில உங்களுக்கு தெரியலன்னா நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு போட்டு இருப்பேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க.